ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த விநாயகர் சதுர்த்திக்கு விநாயகருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பொருளை வச்சு தான் ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் இன்னைக்கு அவுள் தான் யூஸ் பண்ண போகிறேன். அவுள் விநாயகருக்கு ரொம்ப பிடிக்குமா, அதனால விநாயகர் சதுர்த்திக்கு கண்டிப்பாக அவுள் இல்லாமல் இருக்காது. அதனால இந்த அவுளை வச்சு தான் இன்றைக்கி நம்ம இந்த ரெசிபி செய்ய போகிறோம். இந்த மாதிரி அவுளை நல்லா ட்ரையாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப நேரம் வறுக்க வேணாம், லைட்டாக வறுத்தா போதும். இப்போ இது ஒரு ஓரமாக ஆற வச்சிடலாம். இப்போ இன்னொரு பவுலில் நான் இன்றைக்கி ஒரு பனானா நல்லா பழுத்த பழமாக எடுத்திருக்கேன். அதில் ஒரு 1 கப் துருவன தேங்காய் சேர்த்துருக்கேன். இதுக்கு 1/2 கப் நான் நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருந்த அவுளை இந்த மாதிரி நான் பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு ஒரு 1/4 கப் நான் ரவா சேர்த்துக்கிறேன். இப்போது கொஞ்சமாக தட்டுன ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். இப்போது இதில் ஒரு பிஞ்ச் சால்ட்டு சேர்த்துக்கிறேன் நான். நீங்கள் சால்ட்டு சேர்த்தா தான் அந்த ஸ்வீட் நல்லாவே என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதனால தான் ஒரு பிஞ்ச் சால்ட்டு சேர்த்துக்கிறேன். இப்போது இதை நீங்கள் கைனாலேயே நல்லா பிசைஞ்சு விடுங்க. தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. நல்லா பழுத்த வாழைப்பழமாக எடுத்திங்கனாக்கா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. தேங்காயில் உள்ள தண்ணி, அப்புறம் அந்த வாழைப்பழத்தில் உள்ள தண்ணியே உங்களுக்கு போதும். இந்த மாதிரி நல்லா ஒரு சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நான் ஃபஸ்ட்டே எள்ளு சேர்த்துருக்கணும், சேர்க்கல. அதனால் இப்போ நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டே எல்லா இன்க்ரீடியண்ட்டும் சேர்க்கும் போதே இந்த எள்ளு சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் ஒரு முறை நல்லா பிசைஞ்சு விட்டுட்டேன். இந்த மாதிரி பக்குவத்துக்கு நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. தண்ணியாலாம் இருக்கக்கூடாது, நல்லா திக்காக இருக்கணும் இந்த மாதிரி. இப்போ இது ஒரு 10 நிமிஷம் ஒரு லிட் வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ எனக்கு ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த மாதிரி வாழை இலையில் எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி ஒரு உருண்டை எடுத்துக்கோங்க. அதை இப்போ நான் அந்த வாழை இலையில் வச்சிடுறேன். இதுக்கு நீங்கள் ஏதாவது எண்ணெய் கவர் இல்லைனாக்கா இந்த மாதிரி பட்டர் ஷீட் வச்சுருந்தீங்கன்னா அது மேலே வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஃப்ளாட்டான ஏதாவது ஒரு பேன் வச்சு நல்லா அழுத்தி விடுங்க. கிட்டத்தட்ட நம்ம அதிரசம் செய்கிற மாதிரி தான். அதிரசம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். ஆனால் இது இன்ஸ்டண்ட்டாக நம்ம சட்டுன்னு ஒரு செஞ்சு முடிச்சிடலாம் ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே. நமக்கு வீட்டில் கிடைக்கிற ஈஸியான இன்க்ரீடியன்ட் வச்சு தான் செஞ்சுருக்கோம். இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்ல கிறிஸ்பியாகவும் இருக்கும். இந்த மாதிரி ஓரங்களில் வெடிப்பு இருந்ததுன்னா அமுக்கி விட்டுக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இந்த அளவுக்கு நான் இப்போ எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வர்றேன். நீங்கள் கைனால் தட்டுறனா கூட தட்டிக்கலாம். இப்போ நான் ஓரளவுக்கு ரெடி பண்ணிட்டேன். இப்போ இதை எண்ணெயில் உங்களுக்கு பொரித்து காட்டுறேன். இப்போ எனக்கு எண்ணெய் சூடாக இருக்குது, அதில் நான் ஒன்று ஒன்றா போட போகிறேன். ரொம்பவும் ஹீட்டாக இருக்கக்கூடாது எண்ணெய். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஹீட்டாக இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு கருகிடும், ரொம்ப செவந்து போயிடும். அப்புறம் உங்களுக்கு உள்ளே இருக்க மாவு வேகாது. அதனால நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி போட்டுக்கோங்க. நம்ம அதிரசம் எப்படி சுட்டெடுப்போமோ அதே மாதிரி தான். ரொம்பவும் ஃப்ளேம் ஹையில் இருக்கக்கூடாது, மீடியமாக வச்சுக்கோங்க. விநாயகருக்கு அப்பம், கொழுக்கட்டை, அவுள் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். மோதகம்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ இன்றைக்கி இந்த அவுளை வச்சு இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். வீட்டில் இருக்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதான், ஒரு சூப்பரான ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டிடி ஷைன் ரெசிபீஸ் அண்ட் டிப்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு திரும்பவும் ஒரு புதிய ரெசிபியோடு பார்க்கலாம். பாய்.